வானிலை நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா வணக்கம். மதியம் 1 மணி வானிலை அறிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு வானிலை அறிக்கையாக இது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா மாவட்ட வானிலை அறிக்கைகளை பார்ப்பதற்கு முன்பு தமிழகத்தில் ஒருபுறம் கடுமையான வெயில் வெப்பத்தை பார்க்க வேண்டும். வெப்பத்தை நிறைய வானிலை ஆர்வலர்கள் ஒதுக்குகிறார்கள். அது தவறு. இன்று ஒரு நாள் நாளை ஒரு நாள் அப்படின்னு விட்டுவிடக்கூடாது. இன்றைய பாதிப்பு முதலில் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதற்கட்டமாக இன்று பார்த்திங்கன்னா வெப்பத்துடைய அளவு உச்சபட்ச வெப்பமாக இன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த பகுதியாக அது இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த டைமில் அந்த உச்சபட்ச வெப்பம் பதிவாகும்ன்றது இங்கே ரொம்பவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இன்று உச்சபட்ச வெப்பநிலை கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 மணி அளவில் பதிவாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம் 112, 111 ஃபாரன்ஹீட் வரை இன்று வெப்பமானது சுட்டெரிக்கலாம். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் கூட திருப்பத்தூர் மாவட்டம் கூட திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, காஞ்சிபுரம் டாப், ராணிப்பேட்டை டாப், திருவள்ளூர் டாப், அப்புறமா சென்னையுடைய புறநகர் பகுதிகள், இந்த அனைத்து விதமான பகுதிகளுமே பார்த்திங்கன்னா நிச்சயமாக முதல் இடத்தை பார்த்திங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இது வெப்பம் சார்ந்த எச்சரிக்கை. நாளை இந்த வெப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளையும் 100 டிகிரிக்கு குறையாத வெப்பம் காத்து கொண்டிருக்கிறது. நாளையும் தமிழகத்தில் வெப்ப அலை அப்படின்றது வீசும். இது வெப்பத்திற்கான எச்சரிக்கை. மழைக்கான எச்சரிக்கையை பார்க்கணும். நேற்றே தமிழகத்தில் நாம் கூறியதை போல சில விதமான இடங்களில் மழையானது பொழிந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்று ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே பரவலான மழை பொழிவு அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழையானது இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களில் வட கடலோர மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள், மத்திய மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், இதுக்கு மட்டும்தான் மழை வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3 நாட்கள் இதில் டாப் இடத்தை பிடிக்கப் போவது கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருவள்ளூரின் திருத்தணி பகுதி வரை மழை இருக்கலாம். ஓகேங்களா. ராணிப்பேட்டைக்கு கிழக்கே 50 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மழை பொழிவு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் வந்தவாசி, ஆரணி பகுதி உட்பட காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் தலைநகர் பகுதி, திருமால்பூர் வரைக்கும் இந்த மழை பொழிவுடைய தீவிரங்கள் இருக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. நாட்கள் நகர வேண்டும். அடுத்த 5 நாட்கள்னு பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே இதில் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் பெருசாக பெனிஃபிட் அடையாமல் இருக்கும் இந்த சுற்று மழையில். அடுத்த 5 நாட்களில் எந்த பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டமும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கு தற்போதைக்கு பெருசாக மழைக்கு வாய்ப்பில்லை. அடுத்த ஒரு 5 நாளைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். மற்றபடி டெல்டா, வட தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என அனைத்து மாவட்டங்களிலுமே பரவலான மழை பொழிவு இருக்குது. அடுத்த 10 நாள் வானிலை அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னாலும் கூட இந்த மாவட்டங்களுக்கு பெருசாக மழை இல்லாத போல தான் தெரியுது. தூத்துக்குடி கடலோரம், கன்னியாகுமரி கடலோரம், அதாவது தூத்துக்குடி, காயல்பட்டினம், நாங்குநேரி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா திசையன் விலையெல்லாம் மழை பொழிவு பெருசாக இல்லாமல் இருக்கலாம். மதுரைக்கு வடக்கே பரவலான மழை இருக்குது. அடுத்த 10 நாட்களில் டாப் இடம் அப்படின்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் முதல் உச்சபட்ச இடத்தை பார்த்திங்கன்னா பிடிக்கக்கூடும். இப்போ வெப்பத்திலும் முதலிடம் வட தமிழகம் தான், மழையிலும் முதலிடம் வட தமிழகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்கப்பட முடிகிறது. கொஞ்சம் பலமான இடிமின்னலோடு காற்று கண்டிப்பாக மழை இருக்கலாம். பலமான இடிமின்னலோடு மழை இருக்கக்கூடும் என்பதன் காரணமாக எச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த மழையானது இந்த சுற்றில் வட தமிழக முதலிடத்தை பெற்றாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுக்கள் பெருமளவு மழையானது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, பெங்களூரு பகுதிகள் உட்பட நிறைய மழை இருக்குது. நிலக்கடலை அறுவடை செய்யக்கூடியவர்கள் அல்லது நிலக்கடலை பயிரிடக்கூடியவர்கள் தயாரான உகந்த நேரம் இதுதான். கடலோர மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை,
திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நாமக்கல், தருமபுரி, சேலம் மாவட்டங்களுக்கு